இருக்கு. தாய் கேள்வி வந்து பாருங்க எல்லாரும் ஃபேமிலியோட. நிறைய இது வந்து விமென்ஸ் மட்டும் பார்க்க வேண்டிய படம் கிடையாது, எல்லா ஆண்மகனும் வந்து பார்க்கணும். ஸோ அவங்க அம்மாவை பாட்டியை எல்லாரும் எப்படி நடத்தணும்னு கற்றுக்க வேண்டிய படம். ஸோ நல்லா இருக்கு, வந்து பாருங்க. நல்லா இருந்ததுங்க, படம் நல்லா இருந்தது. ராதிகா ஆக்டிங்காகவே இந்த படம் பார்க்கணும். நிஜமாலே நல்லா இருக்கு. விமன் ஓரியன்ட் சப்ஜெக்ட். சும்மா எப்போ பார்த்தாலும் மென்ஸுக்கு அடிமையாக இருந்து அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றத தெளிவாக அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹார்ஷாகவும் சொல்லலை, நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்கக்கூடாதுன்றதும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாமே அவங்க சூப்பர் தான். எந்த கேரக்டர் பண்ணாலும் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆப்வியஸ்லி நல்லா இருக்கும். ரொம்ப சிறந்த படம். ஆண் பெண்ணிற்கு சமம், அதை பேணி காப்பதே அறம். அந்த வகையில் வந்து பெண்கள் வந்து தற்சார்பாக எப்படி வாழணுன்றதை ஒரு சிறந்த முறையில் எடுத்துருக்குறாங்க. அது தயாரிப்பாளருக்கும் சிறந்த இயக்குனருக்கும் இந்த தருணத்தில் நம்ம விஷயமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இது போன்ற படங்கள் வந்து பெண்கள் விடுதலைக்காகவும் பெண்கள் சமத்துவத்துக்காகவும் வரணுன்றதுக்கு ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறோம். நன்றி. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எவ்ரிபடி மஸ்ட் வாட்ச் திஸ் மூவி. ஆசம் மூவி. புரியல யாரோட ஆக்டிங்? ராதிகா மேம் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. வேர்ட்ஸே இல்லை, சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்ஷன், அவங்க சொல்ல வர மெசேஜ் எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஃபேமிலியாக கண்டிப்பாக வந்து பாருங்கள் எல்லாரும். சூப்பராக இருந்தது. மேம் அப்படியே தத்ரூபா நடிச்சிருந்தாங்க. நடிப்போட வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. எப்படி ஒரு உமன் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், எப்படி சேமித்து வைக்கணும், எப்படி செலவு பண்ணக்கூடாது, ஒவ்வொரு உமனும் எப்படி இருக்கணும் இண்டிபெண்ட்டாக, அப்புறம் தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு லைஃப்பை லீட் பண்ணணுங்கிறது. ஸோ நல்ல மெசேஜ், சூப்பராக இருந்தது. எல்லாமே சூப்பர். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய நல்ல படம். ரொம்ப நல்லா இருக்குங்க படம். எல்லாமே இருக்குது, வந்துட்டு காமெடியும் இருக்குது, வந்துட்டு மெசேஜும் இருக்குது. விமென்ஸ் வந்து எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும், வந்து எல்லாருமே பார்க்கணும். பட் எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. யாருங்க? ராதிகா மேம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தோம், பட் படம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வந்துட்டு படம் நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்குது. பெண்கள் எப்போவுமே வந்து தைரியமாக இருக்கணும், வேகமாக இருக்கணும். பெண்களுக்கு உண்டான படம் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இமோஷனலாக முடிச்சாங்க. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் சிரிக்க வச்சாலுமே சில இடத்துல சிந்திக்க வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. உண்மையிலே ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லைன்னா அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயமான்ட்டு ரொம்ப சூப்பராக. அந்த தாய் கிழவி கூட இந்த மாதிரி பண்ணுவான்னு தெரியல, அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும். அந்த உண்டான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. பெண்கள் எதை நம்பி இருக்கக்கூடாது, ஆண்கள் நம்பி இருக்கக்கூடாது, நம்மளே நம்பி இருக்கணும்னு சொல்கிற விஷயத்தை ஒரு மெசேஜோடு முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்காது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடியும் சரி, சில இடத்துல வந்து காமெடியாக இருந்தாலும் சில இடத்துல வந்து இமோஷனல் நல்ல சில விஷயங்கள் கனெக்ட் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த முனிஷ்காந்த் வர விஷயம், அவன் ஏன் கல்யாணம் பண்ணாத ஒரு விஷயம், கல்யாணம் பண்ணவங்க ஏன், அதெல்லாம் வந்து கரெக்டாக அங்கங்கே சீன் பை சீனாக சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்குது எல்லாமே. அது இல்லாமல் எல்லாரும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கண்டிப்பாக 12 வயசு பசங்களாம் படமாண்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற வயசானவங்க 40+, 70+எல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அவங்களாம் இப்போ கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு உண்டான படம் இதெல்லாம்.